யாராவது தோல்வியை விரும்புவோமா? எம்மா நான் தோத்துட்டேன் சொல்லுவோமா? தோத்ததுக்கு போஸ்டர் அட்டி ஒட்டுமா? அரசியலா இருந்தாலும், அதிகாரத்தில் இருக்கிறவனா இருந்தாலும், எக்ஸாம் எழுதுறவனா இருந்தாலும், ஏன் ஒரு சர்ச் எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறத மார்த்தட்டுறோம். அப்போ விக்டரி, ஜெயம் என்றால் நம்மளை நோக்கி ஒரு கூட்டமே ஓடி வருது. தோல்வின்னா அந்த தெருவில் யாருமே இருக்க மாட்டான். கரெக்டா? அப்ப ஜெயம் எல்லாருக்கும் இஷ்டம். நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஈஸி. அது ஒரு ஆசையில நான் எப்படியாவது ஜெயிச்சிடணும். இந்தியா டீம் கிரிக்கெட் விளையாடும் போது கூட அவன் விளையாடுறது பாம்பேலையோ, சென்னையிலையோ, டெல்லியிலையோ, வேற எங்கேயோ ஒரு கண்ட்ரியில் விளையாடுறான். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆமாம் கொஞ்சம் விட்டா டிவியவே உடைச்சிருவோம் போல இருக்கு. தோனி அடிக்கிற சிக்ஸுக்கும் இப்போ ஜெயிக்கிற ஜெயத்துக்கும் அப்பா அந்த அளவுக்கு. கடந்த நாட்களில் உமன்ஸ் அந்த வேர்ல்டு கப்பில் ஒரு அடித்த ஒரு சிக்ஸர் அடித்த அந்த மகள் ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஜெயிச்சுட்டான்னா நம்ம ஜெயிச்சது போல இருந்தது. அப்போ ஜெயம் என்பது மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம எதிர்பார்க்கிறது, விரும்புறது, ஆசைப்படுறது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். யாரும் தோல்வியை விரும்புறது இல்லை. தோத்துட்டா கேவலம் வருது. தோத்துட்டா யாரும் நம்ம கூட இருக்கிறது இல்லை. தோத்துட்டா நம்மளை ஒதுக்குறாங்க. இந்த தோல்வி நம்மளை எப்பயுமே கொஞ்சம் பயம் வருத்தும். நான் ஒரு நாள் இயேசுவை அறியாத காலேஜ் டைமில் தானே இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 3rd year ஸ்டார்டிங்கில் நான் கொஞ்சம் சேட்டை பண்ணுவேன்ல. எங்கள் அப்பா ரொம்ப டிசிப்ளின். எங்கள் அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணப்பா, இன்ஸ்பெக்டராக இருந்தார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஆனால் ரொம்ப ஜோவியலாக, சந்தோஷமாக, டிசிப்ளின். பொய் சொன்னால் கொன்றுவார். தப்பு செஞ்சிட்டாலும் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னால் கூட ஒன்றும் செய்ய மாட்டார். ஆனால் பொய் பேசிட்டேன்னா உரிச்சு தொங்க விட்டுருவார் எங்கள் ஐயா. உடம்பு முழுசும் சந்தனம் பூசியிருப்பார், பட்டை அடிச்சிருப்பார். அப்படிப்பட்ட அப்பா தான் எங்கள் அப்பா. எங்கள் அம்மா நல்ல செல்லம் போல் வளர்ப்பாங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாள் 10th டைமில் ப்ராக்ரஸ் கார்டு கொடுத்தாங்க. எனக்கு ரேங்க் அட்டை இருக்குல்ல, அது கொடுத்தாங்க. பார்த்தேன் ஒரு பாடத்தில் 17. எத்தனை? 17. நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது என் கண்ணுக்கு 77 தெரிஞ்சிச்சு. சீரியஸா 17 எனக்கு கண்ணுக்கு எப்படி தெரியுது? 77 தெரியுது. நானும் நல்ல கண்ணை தொடச்சி பார்த்தாலும் 77 தான் இருந்துச்சு. சரி, 1 7 நானும் 7 7 எங்கள் ஐயாட்ட கொண்டு போய் அப்படி பந்தா அப்படி போய் நீட்டுறேன். எங்கள் ஐயா அப்படி வாங்கி பார்த்துட்டு என்ன பார்த்தாரு? ப்ராக்ரஸ் கார்டை பார்த்தார். என்ன பார்த்தார்? இப்படி பார்த்தார். எங்கேருந்து தான் கால் நீண்டதோ தெரியாது, சர்ன்னு வந்தது ஒரு மிதி. ஓடிரு, நீ செஞ்ச சேட்டைக்கு என்னடா இது? நம்ம கரெக்டாக தானே 1 7 போட்டிருக்கோம். எப்படி எப்பா காலை நீட்டி அடித்து மிதிச்சிட்டாரே. உங்கள் அம்மாட்ட ஓடிரு, என்கிட்ட வந்த வெளுத்து உரிச்சிருவேன் அப்படின்ட்டார். நானும் போயிட்டு ப்ராக்ரஸ் கார்டை எடுத்து வச்சுட்டு எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் உத்து கவனித்து பார்த்து, சே இப்படி ஆகிப்போச்சேன்னு எங்கள் அம்மாவுக்கு கொண்டு போய் கையெழுத்து வாங்குறதுக்கு போகிற வழியில் தான் டக்குன்னு பல்பு அடிக்குது. என்னன்னு பார்த்தா, ஆமே மண்டையில் இருக்கிற கொண்டையம் மறந்த மாதிரி 17க்கு கீழே போட்ட ரெட்டிங்கு கோடை மறந்துட்டேன். நான் முதல்ல எதை அழிச்சிருக்கணும்? ஆக்சுவலி ரெட்டிங்கு கோடை தான் அழிச்சிருக்கணும். ஆனால் நான் செஞ்சது ரெட்டிங்கு கோடோட 1 7 பாருங்க, வச்சு அரை நொறுக்கிட்டார் எங்கள் ஐயா. சம்டைம்ஸ் நமக்கு நம்ம லைஃப்பில் எப்படியாவது குறுக்கு வழியிலையாவது ஜெயிச்சிடணும்னு நினைப்போம். எப்படி அப்படி ஷார்ட்டில் எத்தனை பேர் இந்த கேம்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க? கிரிக்கெட் பார்ப்பீங்க, அது தெரியும். மாரத்தான் ரேஸ் எல்லாம் பார்ப்பீங்களா? உசைன் போல்டு அப்படி ஓடுனதெல்லாம் பார்க்குறீங்களா? உசைன் போல்டு தெரியுமாப்பா? தெரியுங்கள? ஆமாம். அவனுடைய ஓட்டெல்லாம் அன்பிலீவபுளாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அவன் நியர்லி அவனுடைய லைஃப் பீரியடில் அவன் ஓடின அத்தனை வருஷத்தில் அவன் டோட்டலாக சம்பாதிச்சது எவ்வளோ தெரியுமா? 1437 கோடி சம்பாதிச்சிருக்கிறான்.
எத்தனை யோசிச்சு பாருங்க, 1437 crore சம்பாதிச்சது. அவன் ஓடி சம்பாதிச்சது. ஆனா ஓடின பீரியட், ஓடின டைம் எவ்வளவு தெரியுமா? 15 சம்திங் நிமிஷம் தான் ஓடி இருக்கான். டோட்டல் லைஃப்ல ஓடி சம்பாதிச்சு 15 நிமிஷத்துக்கு எவ்வளவுதான் ஓடி இருக்கிறான் டோட்டலாவே அத்தனை வருஷத்துல. ஏன்னா அந்த 100 மீட்டர் சர்ட்டுன்னு ஓடிடுவான்ல, இப்படி ஓடிடுவான். ஆனா அவனுடைய பிராக்டிஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 25 இயர்ஸ் அவன் ஃபுல்லா உட்காந்து பிராக்டிஸ் தான். ஒரு 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 கொஞ்ச நேரம் ஜெயத்துக்கு அவ்வளவு பிரயாசப்பட வேண்டி இருக்கிறது. அவரோட சேர்ந்து ஓடின ஒரு நண்பர் ஸ்டெராய்டு ஏத்திக்கிட்டு, போதை பொருளை ஏத்திக்கிட்டு ஓடினார். ஓடிட்டு உசைன் போல்ட மிஞ்சி ஜெயிச்சிட்டாப்ல. உசைன் போல்ட மிஞ்சி ஜெயிச்சிட்டான். அவன் பேர் ஸ்டீஃபன்றது. ஜெயிச்சு முடிச்ச பிறகு ஸ்டீராய்டு ஊத்தி போதை பொருளை ஏத்தி தான் ஜெயிச்சான்னு தெரிஞ்ச உடனே அவனை அந்த போட்டியிலிருந்து 3 வருஷம் விளக்குனாங்க. அப்ப உசைன் போல்ட ரிப்போர்ட்டர் கையை நீட்டிட்டு கேட்குறாங்க, உசைன் போல்ட் இப்படி அவர் உங்களுக்கு ஜெயிச்சிட்டார போதை பொருளை ஏத்திட்டு. அப்போ உசைன் போல்ட் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர் நல்ல ஒரு பிளேயர், வண்டர்ஃபுல் பிளேயர், வண்டர்ஃபுல் ட்ரெயினர். அவர் அழகா என்னை விட அழகா ஜெயிச்சிருக்கலாமே, என்னையே ஜெயிச்சிருக்கலாமே. அவர் போதை பொருளை ஏத்தி தான் ஜெயிக்கணும் இல்லை, ஈஸியாகவே அவர் என்ன ஜெயிக்க முடியும், அவ்வளோ டேலண்ட் இருக்கு, அவ்வளோ பலன் இருக்குன்னு உசைன் போல்ட் பேட்டி கொடுத்தார். 3 வருஷம் கழிச்சது. 3 வருஷம் கழிச்சு திரும்பி அதே அந்த தோத்தவர் சீராடி ஏற்றினவருக்கு திருப்பி ஒலிம்பிக்கில் டைம் கொடுக்குறாங்க, ஓட்டத்தில் டைம் கொடுக்குறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு ஓடுறாரு. உசைன் போல்ட் ஜெயிச்சு இடத்துக்கு வருகிறார். உசைன் போல்ட் ஜெயிச்சு முன்னாடி வந்த உடனே ரிப்போர்ட்டர்லாம் நேராக ஓடி போய் உசைன் போல்ட்டுக்குன்னு ஜெயிச்சு அவர்கிட்ட போய் நீட்டின உடனே, எப்படி நீங்கள் உசைன் போல்ட்டை ஜெயிச்சிங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்ன வார்த்தைன்னு தெரியுமா? நான் ஜெயிச்சதுக்கு மெயின் ரீசன் நான் இல்லை, உசைன் போல்ட் சொன்ன வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை என்னை நெக்லெக்ட் பண்ணாம போதை பொருளை ஏத்திட்டு ஜெயிச்சுட்டு ராங்கா விக்ட்ரி பண்ணிட்டான்னு சொல்லாம அவர் என்ன சொன்னார்? இல்லை, அவரால் ஈஸியா ஜெயிக்க முடியும் என்ன அப்படின்னு சொன்ன ஒரு என்கரேஜ்மெண்டான ஒரு வார்த்தை என்ன இன்னைக்கு முதலிடத்துக்கு கொண்டு வந்து ஜெயத்தை வாங்கி கப் கோல்டு மெடலை வாங்குறதுக்கு எனக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அந்த மனிதருக்காக நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.